ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். போயிருவோமா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்கு போயிருவோம். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அதுல ஒரு அப்பா ஒரு பொண்ணு வந்து ஆர்டர் கொடுக்கறாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது பல்கா ஆர்டர் கொடுக்கறாங்க. 30 பிரியாணி, 30 ஃபலூடா, 30 சிக்கன் 65. அந்த சர்வர் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பல்க் ஆர்டர் கொடுக்குறீங்களே, யாராவது வரவங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே, நானும் என் பொண்ணுதான் அப்படின்றாங்க அவங்க அப்பா. அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. 2 பேருக்கு இவ்வளவா, சாப்பிட்டுருவீங்களா அப்படி கேக்குறாங்க. சாப்பிட்டுருவோமே அப்படி சொல்லி சிரிக்கிறாரு அவங்க. இல்ல சார், இவ்வளவு பல்க் ஆர்டர் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் பல்க் ஆர்டர் கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கொடுக்க முடியாதுன்னா உங்க மேனேஜரை கூப்பிட்டுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் இல்ல சார்ன்னு சொல்லிட்டு போய் மேனேஜர் அனுப்புறாங்க. மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கைண்ட்லியா சொல்றாங்க, சார் உங்க டேபிள்ல இருந்து ஒரு பல்கா ஆர்டர் வந்திருக்கு. ஆனா எங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல பார்சலோ இல்ல ஃபுட் வேஸ்டேஜோ ஸ்ட்ரிக்ட்லி வந்து நாங்க ஃபாலோ பண்றோம். ஃபுட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண விட மாட்டோம். அண்ட் அட் த சேம் டைம் பார்சலும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா? இல்ல சார், நாங்க சாப்பிட்டுருவோம். எவ்வளவு நிமிஷம் சார் ஆகும் என்னுடைய இந்த ஆர்டர் ரெடி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. 30 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும் சார். ஆனா அவ்வளவு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேனேஜர் கேக்குறாங்க. அதுக்கு சார், நான் யாருன்னு தெரியுங்களா சார் அப்படின்னு அந்த அப்பா கேக்குறாங்க. அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் யோசனை பண்றாரு. நீங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவருக்கு ஞாபகம் வந்துருது. அப்படியே ஒரு ஃபாஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து ஹோட்டலுக்கு வராங்க. வந்து அதே மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்றாங்க. அந்த நேரத்துல பிரியாணி ரொம்ப விலையா இருக்கு. அந்த விலைக்கு வந்து அந்த ஆர்டர் எடுக்கும் போது அவங்க அந்த சர்வர் சொல்றாங்க, எவ்வளவு பிரியாணி அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இருக்கு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி மட்டுமே 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணிக்கு வேற தனி காசு, பிரியாணிக்கு ஒரு அமௌண்ட், அது இல்லாம தண்ணிக்கு தனி காசுன்னு அவங்க கிட்ட இருக்கிறது அந்த பிரியாணிக்கு உண்டான பணம் தான் இருக்கு. தண்ணிக்கு பணம் இல்ல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணி வேண்டாங்க அப்படின்னு சொன்னா நார்மல் தண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல இங்கெல்லாம் நார்மல் தண்ணி எல்லாம் கிடையாது, 100 ரூபாய் தான் தண்ணிக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பாட்டில்ல தண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன், நான் தண்ணி இங்க குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே யோசனை பண்ணிட்டு சர்வர் சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, ஏன்பா எதுக்குப்பா இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றா. இல்ல அது எப்படி போயிட முடியும், நீ +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தனா நான் உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தேன். அது நான் சொன்ன வாக்கு காப்பாத்தன இல்லையா, பரவாயில்லடாமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மேனேஜர் வராங்க. மேனேஜர் வந்துட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வந்து தண்ணி வேண்டான்னு சொன்னீங்களாம், அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுக்கு, ஏன்னா வெளியில கடையில வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், உங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரியுது. அப்புறம் உங்களுக்கு பஸ் கீஸ்க்கும் வேணும் இல்லீங்களா, உங்க ஊருக்கு போகணும்னா உங்களுக்கு பஸ்ஸுக்கும் காசு வேணும் இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேக்குறாங்க. அப்ப இருந்துட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல சார், எங்களுக்கு நடக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல சார், நான் என் பொண்ணுக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்னேன், ட்ரீட் கொடுத்துட்டு நாங்க நடந்து கூட போயிடுவோம் சார். என் பொண்ணு +2ல இந்த இதுலயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா சார், இந்த ஸ்டேட்டுக்கே ஃபர்ஸ்டா வந்திருக்கா சார் அப்படின்னோம்னா அவரோ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுருங்க, உங்களுக்கு வந்து பில் கிடையாது, ஏன்னா உங்க பொண்ணு நம்மள இந்த ஸ்டேட்டுடைய பேரையே எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு கொடுக்கறாங்க. தண்ணியும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நல்லபடியா அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதே கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. ரொம்ப அவங்க வசதி ஆயிடுறாங்க. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் வாங்கி தராங்க. அப்ப சொல்றாங்க அவங்க, நான் வந்து அன்னைக்கு எங்களுக்கு நீங்க பண்ணீங்கல்ல சார், அதனால நாங்க எங்களால முடிஞ்சது உங்களை பார்த்துட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சார் என் பொண்ணை நான் கூப்பிட்டுட்டு வந்தேன். என் பொண்ணை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க வந்து எங்களை விரட்டி இருந்தீங்கன்னா நாங்க அந்த மனசு கஷ்டத்தோட இருந்திருப்போம்.
என் பொண்ணுக்கு வந்து படிக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு நல் உள்ளங்கள் இருக்கிற மக்கள் கிட்ட பழகுறதுனால அவ இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கா. அவளுக்கும் வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சார் பிள்ளைகளுக்கு. நீங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். என் பொண்ணை வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த அப்பா சொல்றாங்க. அப்போ அவர் ரொம்ப நெகிழ்ந்து சார், நான் வந்து அந்த நேரத்துல என்னுடைய கடமையை தான் சார் செஞ்சேன். நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு உங்க பொண்ணால ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு. இதனால நம்ம என்ன நினைக்கணும்னா, பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் பிள்ளைகளுக்கு வந்து மைண்ட்ல ஏறும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களே சொல்லி கொடுங்க. நமக்கு இன்னைக்கு காலம் இல்லையே அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கிறதுல இருக்கட்டும், ஒர்க்ல இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்தோம்னா 4 பேருக்கு கொடுத்தா தர்மம் செய்வதனால் ஒரு போதும் செல்வம் குறைவதில்லை. அல்லாஹ் ஹாஃபிஸ்.